டே 6ஓட வாட் டு ஸ்டடி பார்க்குறோம். வெட்னஸ்டே நைட்டு 9 PM உங்களுக்கு வந்து வீடியோ வரும் இல்லையா? பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் சென்ட் பண்ணிடுவேன். அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். செப்டம்பர் 25 நைட் 9 PM நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க. டே 6 அப்படிங்கிறது மொத்தமாக நீங்கள் வந்து வெட்னஸ்டே கொடுக்குற அந்த டே 6ஓட வாட் டு ஸ்டடி என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வியாழன் வெள்ளி ஃபுல் டே நீங்கள் படிப்பீங்க. அதுக்கான போர்ஷன் பார்த்துடலாம். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 10th ப்ரோஸ் த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிற ப்ரோஸ் வந்து படிக்கிறோம். பொது தமிழுக்கு 10வது புத்தகத்தில் இயல் 3 அப்படிங்கிறத படிக்கிறோம். ஆல்ரெடி இயல் 1, 2 நம்ம படிச்சிருப்போம். இப்போ இயல் 3 அப்படிங்கிறத படிக்கிறோம். ஹிஸ்ட்ரியில் 8th ஹிஸ்ட்ரி லெசன் 4 படிக்கிறோம். 8வது வரலாறு பாடம் 4, 12வது வரலாறு 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 2 அப்படிங்கிறத படிக்கிறோம். 12th ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம்மோட உயிர் நாடி அப்படிங்கிறது 12th ஹிஸ்ட்ரி தான். ஸோ சின்ன பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் எல்லாமே படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் படிக்கிறீங்க அப்படின்னா லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிங்க. அப்போ தான் கிளியராக வந்து புரியும். நெக்ஸ்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல 6th term 2 அப்படிங்கிறது டே 5ல் நீங்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. முடிக்கல அப்படின்னா டைம் கிடைக்கும்போது முடிச்சிருங்க. இப்போ நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஓல்டு மேக்ஸ் புக்கில் எங்கேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துட்றேன். அதை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ ஓல்டு புக்கோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேள்விகளில் கேட்குறாங்க. அதுக்காக இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் டெலகிராமில் கொடுப்பேன். சேர்த்து வச்சு படிச்சிருங்க. ஸோ ஓவராலாக முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து நிறையா டைம் கொடுத்துருக்கேன். ஜிஎஸ் படித்து முடிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நான் வந்து லாங்குவேஜையும் மேக்ஸையும் கம்மி பண்ணிவிட்டு ஜிஎஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கான மெயின் ரீசன் ஜிஎஸ்ஸை வந்து திருப்பி படிக்கிற அளவுக்கு ஜிஎஸோட போர்ஷன் கம்மி ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது ரொம்ப கிளியராக படிச்சிட்டோம் அப்படின்னம்னா நிறையா ரிவிஷன்ஸ் அடிக்க தேவையில்லை. கிளியராக தெளிவாக பொறுமையாக படித்து முடிக்கிறது மூலிமா ஒரு 2லேருந்து 3 ரிவிஷனுக்குள்ளேயே ஜிஎஸ்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் லாங்குவேஜுக்கும் மேக்ஸுக்கும் ரிப்பீட்டட் ரிவிஷன் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு லாங்குவேஜுக்கும் மேக்ஸுக்கும் கம்மியான சிலபஸ் இருக்குது. போக போக ஜிஎஸோட போர்ஷன் கம்மியாக லாங்குவேஜோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும், ரிவிஷன்ஸும் அதிகமாகும். ஸோ தகுந்த மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். படித்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு 270 டேஸ் ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிற வீடியோ இருக்குது. ஸோ நம்ம சேனலில் 270 டேஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃப்ரீயாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். 270 டேஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்க போகிறோம், கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் படிக்க ஆரம்பித்து நடுவுலையே உங்ககிட்ட வந்து நாங்கள் காசு கேட்க மாட்டோம். முழுசாக 270 டேஸ் 270 நாளுமே இலவச பயிற்சி, இலவச மாதிரி தேர்வு, இலவச கைடன்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? 270 டேஸ் ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிறது. இந்த இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோவும் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் தான் இருக்குது. டோட்டலாகவே எல்லா வீடியோவுமே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இப்படி தான் இருக்கும். எதுவுமே மணிக்கணக்காலாம் இல்லை. மொத்தமாகவே ஒரு அரை மணி நேரத்தில் இது மொத்தமும் பார்த்து முடிச்சிடலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு தான் நீங்கள் டே 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க இந்த 9 வீடியோவை பார்க்காம டைரெக்டாக போயிட்டு டே 1 டே 2 அப்படிங்கிற கவுண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த ப்ரோக்ராம் நாங்கள் செப்டம்பர் 8 லான்ச் பண்ணோம். செப்டம்பர் 16 டே 1 அப்படிங்கிற கவுண்ட்டு. செப்டம்பர் 8லேருந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டே 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் 270 டேஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதுக்குள்ளே உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்க வீடியோஸ் எல்லாமே வரும். தமிழ் அப்படிங்கிறது தமிழ் 270 டேஸ். இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க 100 இங்கிலீஷ் கேள்வி அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து ஜிஎஸ் மேக்ஸ். தமிழுக்கு 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து ஜிஎஸ் மேக்ஸ். ஸோ தமிழில் படிக்கிறவங்க 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுறவங்க தமிழ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பொது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கவங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. புதுசாக வரவங்க 270 டேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இன்ட்ரோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.